காலையில் 6 மணிலேருந்தே என்னுடைய டே தொடங்குது. என்னதான் ஒரு அம்மாவா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம இருந்தாலும், நமக்குன்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு வந்து சில டைம் தேவைப்படும் இல்லையா? அந்த டைமாக தான் வந்து நான் இதை பார்க்குறேன். ஸோ மார்னிங் 6 to 6:30 வீட்டில் யாருமே எழுந்துக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய மீ டைமாக யூஸ் பண்ணிப்பேன். காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் நேரம் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போய் வராண்டாலேயோ இல்லை சைடில் ஸ்டெப்ஸ்லேயோ உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் நான் ஃபோன் பார்த்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து நான் செஞ்சு வச்சிட்ருக்கேன். கிட்ஸ் வந்து வளர்கிற வரலும் ஒரு ஸ்டேஜ் வரலும் அவங்க வந்து நமக்கு வெரைட்டி ரைஸாக தான் கேட்பாங்க. அவங்களுக்கு குழம்பு சாதம்லாம் வந்து அந்த அளவுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ நான் அதனாலேயே வந்து எனக்கும் கொஞ்சம் குக்கிங் வந்து ஈஸியாக இருக்குது. உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதுவுமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அது கொஞ்சமாக சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டு எடுத்துப்பேன். நல்லா கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே கொஞ்சம் வந்து உப்பும் மிளகும் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே அந்த வெள்ளரிக்காயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நான் வந்து 1.5 டம்ளர் எடுத்திருந்தேன். 1 டம்ளர் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன். நல்லா உதிராக வந்திருக்கு, குழையவே இல்லை. நம்ம சூடாக இருக்கும் போதே போட்டு கிண்டிடக்கூடாது. ஓரளவுக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பண்ணிவிடணும். ஸோ எங்கள் வீட்டு சின்ன சாருக்கு வந்து நான் லஞ்ச் கொடுக்கும்போது அதில் தக்காளி இருக்கக்கூடாது, கருவேப்பிலை இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபில்டர் பண்ணி தான் நான் ரைஸையே வைக்கணும். பொட்டேட்டோ ஃப்ரையுமே வந்து நான் இந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. காலையில் 8:15க்குலாமே வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கணும். 8:20க்கு வந்து ஸ்கூலில் இருக்கணும். பக்கத்துலேயே அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் விட்டுடுவார். இப்போ பாருங்கள், எனக்கு எத்தனை தடவை பாய் சொல்லுவான் பாருங்களேன் அவன். இங்கேருந்து வண்டியில் போய் ஏறி உட்கார்ற வரலும் கேட் மூடும் போது ஒரு தடவை சொல்லுவான், கேட்டு க்ளோஸ் பண்ணி அந்த கேப்பில் பார்த்து ஒரு தடவை சொல்லுவான், பைக்கில் உட்காந்து ஒரு தடவை சொல்லுவாங்க. ஸோ இவங்க கிளம்புனதுக்கப்புறம் என்னுடைய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒரு நாள் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி வச்சுருப்பேன். பட் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் மட்டும் டெய்லியுமே இருக்கும். ஏன்னா நம்ம சமைச்சதெல்லாம் அங்கே சைடில் சிந்திருக்கோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து நான் எடுத்து விட்டுடுவேன். ஒரு நாள் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுற வேலைலாம் இருக்குன்னா அன்றைக்கி வந்து நான் ஹெட் பாத் எடுக்கிற மாதிரி, ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். இல்லை ஹேர் வாஷ் பண்ணலைன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைலாம் எடுத்துப்பேன். ஸோ எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் வச்சுட்டுனா நம்ம ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுவோம். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரை மாதிரி பண்ணோம் இல்லையா, ரோஸ்ட் மாதிரி பண்ணதுனால கொஞ்சம் எண்ணெய்லாம் சைடில் பின்னாடி எல்லாமே தெரிச்சிருந்தது. அதனால் கொலின் போட்டு அதெல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டவ் கம்பி எல்லாமே எடுத்து திருப்பி போட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப்பில் மேலே வந்து ரொம்ப மினிமலாக கச்ச கச்சன்னு இல்லாத மாதிரி பார்த்துப்பேன்.
நம்ம இப்போ இருக்க வீட்டில் நமக்கு முன்னாடி வந்து ஒரு வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்க. அவங்க எதுவுமே க்ளீன் பண்ணல. கிச்சனில் இருந்த இந்த நெட்டுமே வந்து அவங்க எடுத்ததே இல்லை போல். கிச்சன் விண்டோவையும் ஓப்பன் பண்ணதில்லை. நெட்டு நம்ம வேறு வாங்கலாம்னு நினச்சா இந்த சைஸில் நம்ம கிடைக்கல. 2-3 டீலர் வந்து செக் பண்ணியாச்சு, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதையே வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில் சோப்பு தூள் போட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருந்தேன். விண்டோவுமே அவங்க வந்து க்ளீன் பண்ணலை. நமக்கு கொடுக்கும்போது நமக்கு ஹவுஸ் ஓனருமே க்ளீன் பண்ணி கொடுக்கல. ஸோ அந்த விண்டோ ஸ்லைட் விண்டோ வேறு இந்த சைடில் பார்த்திங்கன்னா குளவியெல்லாம் கூடு கட்டி வச்சுருந்தது. அது எல்லாமே வந்து நல்லா சோப்பு தண்ணி வச்சு தொடச்சிட்டு கொலின் வச்சு ஸ்ப்ரே பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். நார்மல் விண்டோனாலும் பரவாயில்ல, இது ஸ்லைட் விண்டோன்றதுனால அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீயாகவும் க்ளீன் பண்ண முடியல. ஒரு வழியாக அதை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சிருந்தோம். ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நான் எடுத்து அலசிட்டேன். ஃபைனலாக வந்து அதில் அழுக்கே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அந்த வேலை முடித்த உடனே வீடு எல்லாமே டஸ்டிங் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு சோஃபாவெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் பசங்க இருந்தாலே ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். அதுவும் ஆம்பளை பசங்க இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் வச்சுருப்பான். நடந்து போயிட்டே இருக்கும்போது காலில் ஏதாவது குத்தும், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ பெட்டு எல்லாமே தட்டி விட்டுட்டு அவனோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுட்டு சோஃபாவையும் வந்து நல்லா தட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்றதுனால ரொம்ப டஸ்ட்டு படியுது. வீக்லி ஒன்ஸ் இதெல்லாம் துடைச்சிட்டு இருப்பேன். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டஸ்ட்டு நிறையா படிஞ்சிருக்குன்றதுனால 2 days ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸுக்கானது தான். ஒரு கேலண்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து கேலண்டர் டேட்டு, மந்த்து, டேஸ் எல்லாமே இருந்தது. நடுவில் கிளாக்கும் இருந்தது. அதாவது இன்றைக்கி வெதர் வந்து எப்படி இருக்குது, என்ன சீசனில் இருக்கும், அது எல்லாமே இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என் பையன் காலையில் தூங்கி வந்த உடனே கேலண்டர் செட் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் இது ஒரு ஹேபிட்டாக பழக்கி வச்சுருக்கோம். கிச்சனில் வந்து நம்ம சாமான் போட்டு வச்சிடணும். அந்த பாத்திரத்தை எல்லாமே எடுத்து நல்லா கழுவி மேலே இருந்த தண்ணி எல்லாமே தொடச்சி விட்டாச்சு. ஸோ அந்த கிச்சனையும் வீடையும் க்ளீனாக பார்க்கும்போது மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், செம்ம சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நெட்டில் இருந்து இந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிருந்தது. ஸோ அந்த நெட்டையுமே கொண்டு போய் நம்ம காய போட்டாச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணியை குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகலான்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். ஒரு வேலைக்கு நடுவில் நான் பிரேக் எடுத்து தான் பண்ணுவேன். ஸோ குளிச்சு எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு வந்து விளக்கும் ஏற்றிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்னுடைய ஒர்க் பார்க்க வேண்டிய டைம். நான் வந்து ஆரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி டிசைனர். அதுவும் இல்லாமல் நிறைய ஆரி மெட்டீரியல்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா என்னை வந்து கமெண்ட்டில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி ஒரு மதராக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே கனெக்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய்.